அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அம்மா பேர் சங்குமுத்து. நாங்கள் ராஜாக்கமங்கலத்திலேருந்து வரோம். அவங்களுக்கு வயசு 73. அவங்களுக்கு ரொம்ப நாளாக மூட்டு வலி பிரச்சனை இருந்தது. வலியால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கால் ரொம்ப வளைஞ்சி இருந்தது. நாங்கள் கேஎம்எம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தோம். அங்கே டாக்டர் சகாய் ஜோஸ் அவங்கள பார்த்து எக்ஸ்ரேலாம் எடுக்க சொன்னாங்க. எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ அது பண்ணினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கால் வலி குறைஞ்சிருக்கு, கால் நேராக வந்திருக்கு. இப்போ இந்த ஆப்ரேஷனை குறைஞ்ச செலவில் பண்ணி கொடுத்த சேர்மன் ஃபாதர் அவங்களுக்கும் டாக்டர்ஸ் நர்சஸ் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால் முழுவதுமாகவே வளைவு ஏற்பட்டிருக்கு பாருங்க. இந்த எக்ஸ்ரேல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எலும்பு முழுமையாக தேஞ்சு இதில் உள்ள ஜவ்வுகள் கூட, இந்த லிகமெண்ட்ஸ் எல்லாம் கூட லேக்ஸ் ஆகி கால் நல்லாவே இதில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டால் தெரியும். இந்த பாருங்க, இந்த பக்கத்தில் உள்ளது ஃபுல்லாக ஒரு வளைவு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாமே ஆஸ்டியோஃபைட்ஸ்னு சொல்லுவோம், இதில் சப்காண்ட்ரல் ஸ்க்ளீரோசிஸ்ன்னு சொல்லுவோம். இது ஃபுல்லாகவே எலும்பு தேய்மானம், மூட்டி தேய்ஞ்சு முழுமையாக வளைவு, வேரஸ் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வேரஸ் டிஃபார்மிட்டி ஆகியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் இந்த பேஷண்ட் வந்தாங்க. இந்த பகுதியில் ஒரு பக்கத்தில் எலும்பே இல்லை, சொல்லப்போனால் ஒரு குழி மாதிரி உருவாகி இந்த இடத்துல எலும்பே இல்லை. அதனால நாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு இல்லாத இடத்துல ஆக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டீலில் மெட்டல்லையே ஆக்மெண்ட்ஸ் வச்சு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு இந்த லிகமெண்ட் பேலன்சிங் எல்லாம் பண்ணி இந்த வளைந்த முட்டி, இப்படி இருந்த வளைந்த முட்டியை நாம் நேராட்ட ஆக்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு லாங் ஸ்டெம் போட்டிருக்கோம். லாங் ஸ்டெம் போட்டு இது ஒரு கன்ஸ்ட்ரெயின்டு ப்ராஸ்தசிஸ்ன்னு சொல்லுவோம். அட்வான்ஸ்டு டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் அ காம்ப்ளெக்ஸ் நீ ஜாயிண்ட். இதாவது மூட்டு தேய்மானம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்லேயே ரொம்ப மோசமான கண்டிஷனில் வந்த பேஷண்ட்டுக்கு வளைந்த காலையும் நேராக்கி அவங்க இப்போ வலி இல்லாமல் நடக்கிறாங்க. இந்த எலும்பு இல்லாத இடத்துலையும் நாம் ஆக்மெண்ட்ஸ் அண்ட் லாங் ஸ்டெம் யூஸ் பண்ணி இவங்களுக்கு சரி பண்ணியிருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நல்லா இருக்கேன், கால் வலி நல்லா குறைஞ்சிருக்கு. எனக்கு பார்த்த டாக்டருக்கு ரொம்ப நன்றி.